இன்னைக்கு thermodynamics டாபிக்ல application of the heat of combustion, next calorific value, heat of solution, heat of neutralization, heat of fusion, heat of vaporisation, next heat of transition இதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் இப்போ applications of heat of combustion. நல்லா கவனிங்க. first application in the calculation of heat of formation. அதாவது since the heat of combustion of an organic compound can be determined directly. அதாவது heat of combustion of an organic compound can be determined directly. அதிலிருந்து heat of formation of other compounds can be calculated. Okay, அதாவது heat of combustion of value இலிருந்து we calculate the heat of formation of other compounds. இதான் வந்து first application. திரும்பி சொல்லுறேன். Since the heat of combustion of organic compound determined directly using the value we calculate the heat of formation of other compound. இப்போ போடுற சம் வந்து 5 மார்க் கேட்கலாம். ஈவன் நீட்ல இந்த மாடல் வரும். இப்போ பாருங்க. Let us calculate standard enthalpy of formation of methane. இப்போ மீத்தேன் உடைய standard enthalpy of formation கண்டுபிடிக்கிறோம் from the value of enthalpy of combustion of hydrogen, carbon, graphite, methane. வேல்யூ கொடுத்துருவாங்க. நல்லா கவனிக்கணும். ப்ராப்ளம் பாருங்க. இப்போ calculate standard problem important standard enthalpy of formation of methane. Methane உடைய formation கண்டுபிடிக்கணும் from the value of enthalpy of combustion of hydrogen, அதே மாதிரி carbon, graphite, next methane. So மூணுத்தோட combustion கொடுத்துட்டான். combustion உடைய value enthalpy of combustion using this calculate enthalpy of formation of methane. இந்த வேல்யூ நான் சொல்லிடுறேன். which are என்னென்ன வேல்யூனா -285.8 -393.5 -890.4 கிலோஜூல் ரெஸ்பெக்டிவ்லி. சரியா? இப்போ நல்ல கவனிங்க. இப்போ மீத்தேனுடைய ஃபார்மேஷனுடைய ஸ்டாண்டர்ட் என்தால்பி கண்டுபிடிக்கணும். சரி, தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் மீத்தேன் ஃப்ரம் இட்ஸ் எலமெண்ட்ஸ். இப்போ மீத்தேனுடைய ஃபார்மேஷன் எது போனால் கார்பன் கிராஃபைட் ப்ளஸ் ஹைட்ரஜன் gives CH4. இதுதான் மீத்தேனுடைய ஃபார்மேஷன் ரியாக்ஷன். ரைட்டா? இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். டெல்டா H. ஓகே, we have to find. என்னெல்லாம் கொடுக்குறது? enthalpy of combustion of hydrogen H2 plus O2 gives H2. okay, H2 plus half O2. correct? H2 gas, oxygen gas, H2 liquid. delta H value -285.8. enthalpy of combustion of carbon graphite plus O2 gives carbon dioxide gas. இதனுடைய delta H value -393.5 kilojoule. next enthalpy of combustion of methane. methane combustion இது வந்து 2 வச்சுக்கலாம். this is 2 equation 3. combustion of methane plus O2 சொல்லுங்க gives carbon dioxide plus what? 4 ஹைட்ரஜனுக்கு 2 வரும். சரியா? methane gas, oxygen gas, carbon dioxide gas, water liquid. so total பார்த்தீங்கன்னா எவ்வளவு? 4 oxygen, so 2. so delta H value -890.4 kilo. this is equation number 4. சரி, இப்போ இந்த ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் தான் நமக்கு தேவை. இந்த ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் மீத்தேன் ஈஸின் எங்க இருக்கு?
product side. Methane product side இருக்கு. So we have to reverse equation 4. இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். ஏன் சொல்லு இது methane reactant side இருக்கு. சரி, அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணணும், ரிவர்ஸ் பண்ணணும். So reverse that equation 4 reverse equation 4 ரிவர்ஸ் பண்ணினா அப்போ என்ன வரும் பாருங்க, CO2 plus 2H2O gives methane plus 2O2 ரிவர்ஸ் பண்ணும். டெல்டா H வேல்யூ ரிவர்ஸ் பண்ணா சைன் மாறும், plus 890.4 கிலோ. சரியா, இப்போ இதான் நமக்கு தேவை. நல்லா கவனிக்கணும், நம்ம ரெக்கார்ட் ஈக்குவேஷன் தான். அப்போ கார்பன் இருக்கு இல்லையா, தட் இஸ் செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷனை ஒன்றால் மல்டிபிள் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது ஈக்குவேஷன் 1 எப்படி கிடைக்குதுன்னா, செகண்ட் ஈக்குவேஷனை இதால் மல்டிபிள் பண்ணணும் ஒன்றால். ஒரு கார்பன் இருக்கு, 2 ஹைட்ரஜன். ஈக்குவேஷன் சாரி this is 3 இல்லையா, கார்பன் ஈக்குவேஷன் 3. ஸோ தேர்ட் ஈக்குவேஷனை என்ன பண்ணோம், இதால் ஒன்றால் மல்டிபிள் பண்ணலாம். நல்லா கவனிக்கணும், கரெக்டாக பார்க்கணும் வேல்யூ ரைட். நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் இருக்கு, ஹைட்ரஜன் ஹவு மெனி ஹைட்ரஜன், 2 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ மல்டிப்ளை செகண்ட் ஈக்குவேஷன் பை 2 ப்ளஸ் செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் இஸ் 5th ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷனை ஆட் பண்ணணும், ப்ளஸ் 5th. சொல்லுங்க என்ன பண்ணணும், புரியுது உங்களுக்கு? நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா கார்பன், ஒரு கார்பன் தான். சரியா, அப்போ தேர்ட் ஈக்குவேஷனை ஒன்றால் மல்டிப்ளை பண்ணணும். செகண்ட் ஈக்குவேஷன் H2H2 இருக்கு, அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், ப்ளஸ் 5th மீத்தேன் ப்ராடக்ட். சரியா, போட்டோம். ரிவர்ஸ் பண்ணும்போது சைன் மட்டும் மாற்றிக்கணும். அப்போ என்ன வந்து பாருங்க சொல்லி ஆகும். நமக்கு ரிவர்ஸ் பண்ணால் we get a required equation. Okay, அப்போ தேர்ட் ஒன்று பாருங்க, வேல்யூ மட்டும் போட்டேன். தேர்ட் இன்ட்டு ஒன்றா minus 393.5, 2 into 2 second equation minus 285.8 into 2 plus 5th equation 890.4. Okay, அப்போ இது பார்த்தீங்கன்னா minus 393.5 வரும், இது 571.6 மைனஸ்ல வரும், பிளஸ் 890.4 தட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் அதிகம், மைனஸ் 74.4 கிலோ ஜூல் மோல். ஓகே, புரிஞ்சுது இல்லையா? ஓகே, இப்போ வேணும்னா நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோ, ஈக்குவேஷன் கூட செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்க என்ன சொல்ல பாருங்க, நம்ம ஈக்குவேஷன் போட்டோமா தெரிஞ்சுக்கணும். தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்க, C plus O2 CO2, அதாவது தேர்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 1 சொன்னேன். ஓகே, த ஆன்சரு. செகண்ட் ஈக்குவேஷன் தெரிஞ்சுக்கணும், செகண்ட் ஈக்குவேஷன் தான் மல்டிப்ளை பண்ணோம், மல்டிப்ளை பை 2. அப்போது 2H2 ப்ளஸ் 2 2 இன்ட்டு ஆஃப் 1 ப்ளஸ் O2 gives 2H2. ஓகே, next 5th equation CO2 plus 2H2O gives methane plus 2O2. Okay, பார்த்தீங்கன்னா O2 2O2 get cancelled, 2 water get cancelled, carbon dioxide get cancelled. அப்போ C plus 2H2 gives methane. கிடைச்சது பார்த்தீங்களா, நமக்கு தேவையானது கிடைச்சிடும். இதெல்லாம் அப்போ ஆன்சர் வந்து minus 74.4 ஆகும். இது கிளியரா? ஆன்சர் இஸ் minus 74.4 கிலோ பர் மோல். இதான் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன், minus 74.4 கிலோ ஜூல் மோல். இந்த அப்ளிகேஷன் இது யூஸ்ஃபுல் டு டிட்டர்மைன் useful to calculate the enthalpy of formation of many compounds from the combustion value. Okay. Next day, second application. Second application, second one, calculation of
calculation of calorific value of food or fuel. இது ரொம்ப முக்கியம். Calorific value. Calorific value it is defined as the amount of heat, எவ்வளோ heat produced in calories or in joule, எவ்வளோ heat produce ஆகுது, amount of heat produced in joule or calorie, எப்போ when 1 gram of a substance, that is a food or fuel, is burned. சொல்லுங்க, calorific value அப்படின்னா defined as the amount of heat produced in joule or calories when 1 gram of the substance, that is food or fuel, is completely burned. Okay, the SI unit பார்த்தீங்கன்னா joule kilogram in that. However, it usually expressed in calories per gram. Okay, alright. Next, இப்போ மற்ற டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா heat of solution. நல்ல கேள்வி. Heat of solution காணும் 1-2 மார்க் கேட்கலாம். Heat changes are usually takes place when a substance is dissolved in a solvent. Solvent நம்ம substance dissolve பண்ணா heat change takes place. Heat change is observed. காணும். இப்போ what is heat of solution? It is defined as a change in the enthalpy or change in the heat. சரியா? எப்போ when 1 mole of the substance is dissolved in a specified quantity of a solvent at a particular temperature. சொல்லுங்க, what is heat of solution? It is defined as a enthalpy change when 1 mole substance dissolved in a specific quantity of a solvent at a given temperature. இதான் வந்து heat of solution. Next, heat of neutralization. காணும், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Heat of neutralization ரொம்ப இம்பார்ட்டன்ட். Heat of neutralization it is defined as a change in the enthalpy. எவ்வளவு heat change ஆகுதோ அது enthalpy change when 1 gram equivalent of an acid is completely neutralized by 1 gram equivalent of a base or vice versa. அதாவது 1 கிராம் சமான எடை 1 கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் an acid, 1 கிராம் சமான எடை ஆசிட் 1 கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் பேஸ், 1 கிராம் சமான எடை பேஸ்னால நியூட்ரலைஸ் ஆகும்போது சரியா எவ்வளவு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதுதான் ஹீட் ஆஃப் நியூட்ரலைசேஷன். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ HCl பார்த்தீங்கன்னா கிராம் ஈக்குவலண்ட், இந்த HCl ஈக்குவலண்ட் மாஸ் பார்த்தீங்கன்னா 36.5, சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு 40 கிராம். ஓகே, அப்போ when 36.5 gram of HCl when completely neutralized by 40 gram of NaOH, அப்போ எவ்வளவு ஹீட் லிபரேட்டட் ஆகுதோ அதுதான் ஹீட் ஆஃப் நியூட்ரலைசேஷன். இது புரிஞ்சுது? It is defined as a enthalpy change when 1 gram equivalent of an acid is completely neutralized by 1 gram equivalent of a base and or vice versa. Okay, in dilute solution. Got it. For example, HCl plus NaOH when 1 gram equivalent of acid neutralized by 1 gram equivalent of HCl neutralized by 1 gram equivalent of NaOH gives NaCl plus water. Okay, the enthalpy change is minus 57.32. Sir, நல்லா கவனிக்கணும். The enthalpy change of or heat change of strong enthalpy of neutralization of strong acid by strong base is always constant. Enthalpy of neutralization of எந்த ஒரு strong acid neutralized by strong base is always constant. The value பார்த்தீங்கன்னா around minus 57.32 irrespective of the nature of acid or base. Acid base பொறுத்தது இல்லாமல் எந்த ஒரு ஸ்ட்ராங் ஆசிடும் ஸ்ட்ராங் பேஸ் நியூட்ரலைசேஷன் ஆச்சுன்னா இந்த வேல்யூ எவ்வளோ இருக்கும்? மைனஸ் 50 வேல்யூ வந்து டெல்டா எக்ஸ் வேல்யூ minus 57.32. அதாவது
57.32 kilojoule is released. Because HCl plus KOH gives KCl plus water. The value same value minus 57.32. இது வந்து aqueous solution all in diluted solution. What next is when nitric acid neutralized by KOH we get potassium nitrate plus water அப்பவும் same value. When sulfuric acid H2SO4 neutralized by NaOH, when 1 gram equivalent of an acid neutralized, we get neutralization 1 gram equivalent, we get potassium sulfate, potassium hydroxide, potassium sulfate plus water. Sulfuric acid, this is the aqueous solution, this is aqueous plus liquid. But 1 gram equivalent, 1 gram equivalent equivalent mass of 49 gram of sulfuric acid. When neutralized by potassium hydroxide equivalent mass 56 gram. 49 gram sulfuric acid, 56 gram or neutralized acid. Upon we get delta H value minus 57.32. Now, the reason. The reason for this can be explained on the basis of Arrhenius theory of acid base. Arrhenius is acid base concept. That is which we explain. This is explained on the basis of Arrhenius theory of acid base. Which states that strong acid and strong bases are completely ionized. Strong acid, strong base completely ionized. முழுவதுமாக ionized. Okay. In aqueous solution, produce H plus ion and OH minus ion. Strong acid completely ionized in a solution to produce H plus ion. Strong base completely ionized in aqueous solution to produce OH minus ion. So, in all strong acid, strong base reaction, the net reaction is the only between H plus ion of acid. The reaction only between H plus ion of an acid, OH ion of a base to form a water. Suppose, எந்த ஒரு strong acid, strong base க்கு பார்த்தாலும் the net reaction H plus OH minus சேர்ந்து water form ஆகும். So, அதனால தான் the value constant. இந்த value minus 57.32 kilojoule. Mole heat. Right. Next is heat of fusion. Diagram. Next is heat of fusion. Molar heat of fusion. Molar heat of fusion. Molar heat of fusion is defined as a change in the enthalpy. When 1 mole of a solid, 1 mole solid is converted into liquid state. 1 mole solid fusion urugudal. 1 mole solid is converted into liquid at its melting point. 1 mole solid liquid மாறும்போது எவ்வளவு heat change ஆகும். அதுதான் heat of fusion, molar heat of fusion. Example பார்த்தீங்கன்னா molar heat of fusion of ice எப்படி represent பண்றோம்? Represent as H2O solid gives H2O liquid. இந்த temperature at its melting point delta H value 5.98 kilojoule. இவ்வளவு kilojoule heat தேவைப்படும் to convert 1 mole of ice into 1 mole of water. Next, molar heat of vaporisation. நாம் சொல்லுங்க molar heat of vaporisation. இதே மாதிரி சொல்லுங்க molar heat of vaporisation defined as enthalpy change when 1 mole of liquid converted into vapor. 1 mole liquid vapor மாறதுக்கு தேவையான heat at its boiling point. For example,
the molar heat of vaporization of water can be represented. Water liquid state வந்து water vapor மாறுது சரியா temperature boiling point ல delta H value required வந்து 40.126 kilo. Okay. Next, molar heat of sublimation. Sublimation. What is the sublimation? The process in which solid directly converted into vapor without going into liquid state. Yeah, Allah sublimation. Molar heat of sublimation defined as a enthalpy change when 1 mole of a solid is directly converted into vapor. Okay, at its sublimation temperature. At its sublimation temperature. 1 mole solid direct vapor மாறும்போது ஏற்படுகிற enthalpy change defined as a enthalpy change when 1 mole of a solid directly converted into vapor at its sublimation temperature. For example, பார்த்தீங்கன்னா enthalpy of sublimation of iodine. Iodine உடைய enthalpy of sublimation represented as அப்படின்னா iodine solid iodine gas மாறுது temperature sublimation temperature 373 Kelvin. Enthalpy change equal to 62.42 kilojoule per mole. Kilojoule தான் எல்லாமே per mole or mole. Next, another example is carbon dioxide solid into carbon dioxide gas amount. Dry ice in சொல்லுங்க carbon dioxide solid carbon dioxide gas 1 mole carbon dioxide solid carbon dioxide gas carbon dioxide gas ஆகிறதுக்கு தேவையான enthalpy change இது கொடுக்கல. It is also example for sublimation. Okay, next the last one, heat of transition. Molar heat of transition. It is defined as a enthalpy change when 1 mole of one allotropic form of a substance or element changes into another allotropic form. So it is defined as a enthalpy change when 1 mole of that one allotropic form of the element changes into another form. Yeah. For example, carbon diamond to carbon graphite. Delta H transition வந்து 13.81 kilo. அதே மாதிரி சல்ஃபர் மோனோக்ளினிக் தெரிஞ்சுக்கோ மோனோக்ளினிக் சல்ஃபர் ராம்பிக் அந்த சல்ஃபரா மாறுது 1 மோல் சல்ஃபர் மோனோக்ளினிக் ஃபார்ம் டு ராம்பிக் வந்து டெல்டா H வேல்யூ -0.067 kilojoule per mole. Phosphorus, white phosphorus changes into red phosphorus. Red phosphorus delta H value -4.301 kilojoule per mole. Okay, சரி ஒரே ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம போடலாம். இதுக்கு போட evaluation 2 பார்க்கலாம். அது போடுற evaluation 2 ப்ராப்ளம் அதோட போடும். evaluation 2 நல்லா கவனிக்கணும். evaluate 2 வாட்ஸ்அப்ல calculate நல்லா கவனிக்கணும் the amount of heat necessary to raise 180 gram water from 25 to 100 degrees centigrade. 25 டிகிரில இருந்து 100 டிகிரி சென்டிகிரேடுக்கு ரைஸ் பண்றதுக்கு அதாவது 180 கிராம் வாட்டர் எவ்வளவு ஹீட் தேவை கேட்கறாங்க. மோலார் ஹீட் கெப்பாசிட்டி கொடுத்தான் 75.3 ஜூல் mole inverse Kelvin. சரி இந்த ஃபார்முலா we know the formula delta H is equal to நல்லா கவனிக்கணும் n Cp T2 minus T1.
delta H naught. N na number of the moles கண்டுபிடிக்கும். மோல்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? மாஸ் பை மோலார் மாஸ். மாஸ் ஆஃப் வாட்டர் 180, மோலார் மாஸ் 80. அப்போ என்ன ஒரு நம்பர் ஆஃப் மோல் 10. இப்போ சிபி வேல்யூ கிவன். இது 75.3 ஜூல் மோல் இன் த கெல்வின். டெம்பரேச்சர் பாருங்க. T1 இனிஷியல் டெம்பரேச்சர் 25 25 plus 273, that's equal to 298 Kelvin. T2 na 100 plus 273, that is equal to 373 Kelvin. Above delta X is equal to 10 into 75.3 joule. Full of unit 10 mole into 75.3 joule mole inverse Kelvin inverse into difference over 373 minus 298. Follow 75 75. Appo 75 Kelvin get cancel. This will cancel out. 10 into 75.3 joule into 75, that is equal to 56475 joule or 56475 kilojoule. You will look down. Okay. Thank you.